நம்ம மாமா போட்டோ இருக்குல்ல, அது முன்னாடி நின்னு கண்ண மூடி கையெடுத்து கும்பிட்டு பயபக்தியா மாமாவை கும்பிட்டுட்டு இருந்தா தெரியுமா? என் தங்கம், தாத்தா ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும். நீ வாமா என் செல்லம். இங்க உட்காரு. பரவாயில்ல, இங்க உட்காரு. இந்தம்மா அமெரிக்கா பொண்ணு, ஏன் தாயங்கற? அங்க உட்கார சங்கடமா இருந்தா இந்த பக்கம் வந்து உட்காரு. கடவுளே, எப்படியாவது அவன் என் பக்கத்தில் உட்காரவை. உனக்கு நான் என்ன பண்ணணும் செய்றேன். இங்கே லிலி, லீலாவதி. என்னம்மா? சந்துரு அண்ணன் எங்க? சந்துரு அண்ணன் எங்க? அவனை பார்க்கவே முடியலன்னு 2-3 நாளா ஃபீல் பண்ணல. அந்த அண்ணன் வந்திருக்கான். போய் அண்ணன் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடு. போ 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 போ. சாம், நீ சூரிய மாமா பக்கத்திலே உட்காரு. ஏமா, இந்த பக்கம் கூட ஒரு சேர் இருக்கு, அதுவும் காலியா தானே இருக்கு. இப்படி வந்து உட்காரு. என்னம்மா கண்ணு யோசிக்கிற? வந்து உட்காரு. சாம், சாப்பாடு இப்ப முக்கியம் இல்ல, மாமா போன் தான் முக்கியம். சோ இந்த இடம் சேஃப், இங்கே உட்காந்துக்கோ. பரவாயில்ல பெரியத்தை, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். நோ ப்ராப்ளம். வீட்டில் என்ன நடந்தாலும் கவலையே இல்லை. பட்டமா உட்காந்து திங்க வேண்டியது. என் வயிறு எரியறதுக்குன்னே இப்படி பண்ணாதுங்க. மாமா போனை எங்க வச்சிருக்கான்? ஓஹோ, இங்கதான் இருக்கா. எப்படியாவது எடுத்துடணும். உட்கார்ந்து சாப்பிடு. இந்த பொண்ணு எங்க போனா? பொன்னி, பொன்னி. சாம், எத்தனை தடவை டாடி பாக்கெட்ல இருந்து அவருக்கே தெரியாம பணம் எடுத்திருக்க. ஒரு போன் எடுக்க முடியாதா உன்னால? கம் ஆன், எடு. ஹலோ, என்ன? அப்படியா? சரி சரி, நான் அப்புறமா கால் பண்றேன். சூப்பர். அத்தை, சூர்யாவுக்கு தக்காளி சட்னினா உயிரு. உன் பக்கத்துல தான் இருக்கு, அவனுக்கு கொஞ்சம் எடுத்து வைமா. ஓகே அத்தை.
என் மூஞ்சிலியா சட்னி அடிக்கிற? யுர்ஜி, இன்னைக்கு தான் உனக்கு இந்த வீட்டில் கடைசி நாள். ஏமா அமெரிக்கா பொண்ணு, சட்டினிய தட்டுல வைக்கணும், இப்படி டேபிள்ல சிந்தக்கூடாது. சாரி. Sam, what happened to you? This is not the time for feel. தாத்தாவுக்கு பண்ணி தந்த ப்ராமிஸ் என்னாச்சு? உனக்கு இப்போ ஸ்ரீனிவாசன் நம்பர் தான் முக்கியம். போனை எடு. நான் பொட்டு வைக்கலையே. அவ தெரியாம தானே கேக்குறா. ஏன் கோவப்படுற? சாம், இன்னைக்கு நீ இவங்களுக்கு பொட்டு வைக்க கூடாது. அக்கா தங்கச்சிங்க நாங்க தான் வைக்கணும். ஏன் அப்படி? ஏன் அப்படின்னு கேட்டா என்ன சொல்றது? அம்மாவும் பாட்டியும் வருஷத்துக்கு ஒரு தடவை அண்ணனுங்களுக்கு பொட்டு வச்சு ராக்கி கட்டி விட சொன்னாங்க. நாங்க செய்றோம். அப்படி சொன்னா சாமுக்கு எப்படி புரியும்? நீ ரக்ஷாபந்தன் கேள்விப்பட்டிருக்கியா? யா ராக்கி டே. அதே மாதிரிதான் இதுவும். இன்னைக்கு பார்வதி அவங்க அண்ணன் விஷ்ணு கிட்ட உனக்கும் எனக்கும் இருக்கிற பந்தம் எப்பவும் உடையக்கூடாது. அதனால எந்த பிறவி எடுத்தாலும் எத்தனை பிறவி எடுத்தாலும் நீயும் நானும் அண்ணன் தங்கச்சியாவே பொறுக்கணும். பொறப்போன்னு சத்தியம் பண்ண நாள்னு பெரியவங்க சொல்வாங்க. ஓ மை காட். சோ இப்போ என்ன பண்ண போறீங்க? அவங்க ஏதோ தெரியாம கேக்குறாங்கல்ல. இப்போ நீங்களும் சத்தியம் பண்ணுவீங்களா? சத்தியத்துக்கு சாட்சியா கையில ஒரு கயிறை கட்டி விடுவோம். ஓ ஓகே தென். அக்கா போதும், நீ உன் வேலையை பாரு.
ஒரே ஒரு தங்கச்சி. இந்த வம்சத்தோட ஒரே பெண் வாரிசு இருந்தும் சொந்தம் கொண்டாடவோ சேர்ந்து வாழவோ அதிர்ஷ்டம் இல்லாம போச்சே. சாரி சூர்யா மாமா, நான் மட்டும் அன்னைக்கு குறுக்க வரலன்னா எனக்கு நீங்க ராக்கி டே கிஃப்டா பத்மாவதிக்கு ஸ்ரீனிவாசனை கொடுத்துருப்பீங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என் பெரிய அண்ணன் பேரு சண்முகம். டெய்லி எங்க பெரிய அண்ணா என் முகத்துல தான் முழிக்கும். சின்ன வயசுல நான் என் சங்கரனை கூட தான் விளையாடுவேன், திட்டுவேன், சண்டை கூட போடுவேன். ஆனா அண்ணன் எதுவுமே சொல்லாத. சந்துரு, இந்தா. இல்ல இல்ல எனக்கு வேண்டாம். வச்சுக்கோ, தேவைப்படும். வேண்டாம். வாங்கிக்கோன்னு சொல்றேன்ல. இந்த தடவை போன தடவை விட அதிகமா தரணும். நிச்சயமா தரேன். அப்ப கொடு. நீ வாரத்துக்கு ஒரு 2 நாள் மட்டுமாவது ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண தருவேன். போனா இவனு காசி தர வேணாம். நான் சந்திரன் கிட்டே வாங்கிக்கிறேன். சந்திரனா தங்கச்சிக்கு கிஃப்ட் கொடு. ஜாலி ஷாப்பிங் போலாமா? போலாம். அக்கா, ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். மாம், பத்மா சூர்யா மாமாக்கு ராக்கி கட்டினாங்க. லீலாவதி சந்துருக்கு ராக்கி கட்டினா. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பட் ஏதோ ஒரு ஃபீல். இத்தனை வருஷமா நம்ம தனியா இருக்குமே, நமக்கு ஏன் பிரதர் சிஸ்டர் யாருமே இல்லையான்னு தோணவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. எனக்கும் பிரதர்ஸ் இருந்திருந்தா நானும் ராக்கி கட்டுவேன், சண்டை போடுவேன். ஏன் எனக்கு பிரதர்ஸ் இல்ல? அக்கா, மற்ற வருஷம் மாதிரி எல்லாம் இல்லாம இந்த வருஷம் உனக்கு கல்யாணம் நடக்கும். உன் மனசுக்கு பிடிச்சவனோட நிச்சயமா நடக்கும்னு எனக்கு தோணுதுக்கா. அதான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிக்கோக்கா. எனக்கு பிரதர்ஸ் இல்ல, சோ என்னால ராக்கி கட்ட முடியல. தட்ஸ் ஓகே. எங்க அம்மாவுக்கு 2 பிரதர்ஸ் இருந்தும் அவங்களால ராக்கி கட்ட முடியலையே. சோ சேட்.
வாவ், அம்மா கட்டி விடுறதா நினைச்சு மாமா 2 பேருக்கும் நானே ராக்கி கட்டினா என்ன? எஸ், சூப்பர் ஐடியா சாம், யூ ஆர் ஜீனியஸ். சின்ன மாமா, பெரிய மாமா, சின்ன மாமா, பெரிய மாமா, 2 பேரும் உடனே வாங்க, சீக்கிரம். சின்ன மாமா எங்க இருக்கீங்க? டைம் ஆகுது, சீக்கிரம் வாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். வாட் ஹேப்பன்? வை சவுட்டிங்? அம்மா சாம், என்ன விஷயம்? என்னாச்சுன்னு சொல்லு. என்னம்மா, எதுக்கு கூப்பிட்ட? என்னமோ சொந்த தாய் மாமனை கூப்பிடுற மாதிரி அதிகாரமா கூப்பிடுறதும் இல்லாம சிரிச்சுக்கிட்டு நிக்கிறா. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வாங்க. வாங்க மாமா, வாங்க. என்னம்மா? இங்க இருங்க. ஆத்துமா. ஒரு நிமிஷம். பெரிய மாமா, சின்ன மாமா 2 பேரும் கையை நீட்டுங்க. எதுக்குமா? கையை நீட்டுங்க பெரிய மாமா. கை நீட்டுங்க மாமா. ஏம்மா அமெரிக்கா பொண்ணு, இது என்ன புது கூத்தா இருக்கு? மருமக எங்கேயாவது மாமனாருங்களுக்கு ராக்கி கட்டுவாங்களா? ஒரு முறையெல்லாம் சொல்லி கூப்பிட்டு தெரியுது உனக்கு, இது தெரியாதா? தெரியும் பெரியத்த, 2 மாமாவுக்கும் ராக்கி கட்டி விட்டது நான் இல்ல, இவங்களோட தங்கச்சி தான். எது தங்கச்சியா? எந்த தங்கச்சி? ஏன்? ஐயோ அண்ணே, அது அப்படி இல்ல. பொண்ணோட அம்மா எங்க 2 பேருக்கு தங்கச்சி முறை தானே வேணும், அத சொல்றா. இல்ல அது இல்ல சின்ன மாமா, எங்க அம்மா. அது விடுமா. ஹாப்பி ராக்கி டேமா. பெரிய மாமா, எனக்கு gift எங்க? gift தானே, சின்னதா கொடுத்தா தொலைச்சிருவ. அதான் பெருசா ஆர்டர் பண்ணிருக்கேன். லாரியில பார்சல் வந்துட்டு இருக்கு. எங்க ராக்கி கட்டியாச்சுல, இன்னும் என்ன? வாங்க. இங்க பாருமா, அவ அப்படிதான். நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. இன்னும் என்ன பண்றீங்க? வாங்க. வரேன். மருமகளே நில்லுமா. gift வாங்காம எங்க போற? ரியலி? எனக்கு gift வாங்கி வச்சிருக்கீங்களா? கொடுங்க. ஹலோ, வி ஸ்பீக் ஃப்ரம் சூரியவம்சம் ஃபேமிலி. ஓ சார், நீங்க தானா? சொல்லுங்க சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த சாமான்யாவை பத்தி நல்லவேளை ஞாபகப்படுத்துனீங்க. சாரி, ஐ அம் ரியலி சாரி சார். ஷாம் இப்போதைக்கு உங்க வீட்டுக்கு வர முடியல.